அண்ணி அண்ணி, என்ன தம்பி? ஒரு சுத்தியில இருந்தா கொடுங்க. சுத்தியா? எதுக்கு? எதுக்கா? இந்த மிருதங்கத்தை உடைக்கிறதுக்கு. உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஒரு பெண், ஆஃப்டர் ஆல் ஒரு பெண். உங்கள நீ அந்த ஆஃப்டர் ஆல் பொண்ணு எனக்கு, அதுவும் உங்க சிஷ்யா எனக்கு தாள ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்படியா? ஆமா, நேத்து அந்த பொண்ணோட நாட்டியத்துக்கு மிருதங்க வாசிக்க போனேன். நாட்டியம் முடிஞ்ச உடனே 4 பேர் மத்தியில எனக்கு தாள ஞானம் இல்லைன்னு என்ன அவமானப்படுத்திட்டான். இதுக்கப்புறமும் இந்த மிருதங்க எனக்கு தேவைதானா? நாட்டியம் ஆட தெரியாம விழுந்துட்டு மேடையில மேடு பள்ளம் இருக்குன்னு சொன்னாலாம். அந்த மாதிரி யாரோ ஏதோ சொன்னதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? வருத்தப்படாம வேற என்ன நீ பண்றது? இனிமே நான் எதுக்காக வாழணும்? நான் வாழறதே வேஸ்ட். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். என்ன தற்காதீங்க அண்ணி. எனக்கு அவ தாள ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனா அவளுக்கு தான் கால் ஞானம் இல்ல. கால் ஞானமா? அப்படின்னா? அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. என்ன சொல்றது? பாம் காம். பாம் காமா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கேள்விப்பட்டதே இல்லையா? நல்ல வேளை. அப்போ அதான். அட 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 அட, நீங்க அந்த நடைய நடந்து வரும்போது பார்த்தா அந்த கலை தேவதையே நடந்து வர்ற மாதிரி இருக்கு. இதான் நீ, இதான் பாம் காம். நீங்க நடக்கிற நடையில பாதி அழகா அவளால் நடக்க முடியாது. அவ என் மிருதங்கத்தை பத்தி பேசுறா. என்னால இந்த துயரத்தை தாங்க முடியாது. நான் மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கிறேன். அவசரப்படாதீங்க. என் நடையில நாட்டியம் இருக்கிறது உண்மைனா, உங்க வாசிப்புல தாளம் இருக்கிறது உண்மைதான். உங்களை அவமானப்படுத்தினா என்ன அவமானப்படுத்தின மாதிரி. ஆமா ஆமா அண்ணி, அவ என்ன அவமானப்படுத்தின மாதிரி நீங்க அவளை அவமானப்படுத்தணும். அப்பதான் என் மனசு ஆறும். அவ்வளவுதானே? இப்ப அவ எங்க இருக்கா? தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை. நிறுத்து நிறுத்து உன் தெருக்கூத்து. எனக்கு தாள ஞானம் இல்லைன்னு சொன்னியே, உனக்கு கால் ஞானம் இருக்கான்னு இப்ப எங்க அண்ணி கிட்ட காட்டு பார்க்கலாம். உன் பேர் என்ன? ரேகா. என் கொழுந்தனாருக்கு தாள ஞானமே இல்லைன்னு சொன்னியாமே? ஆமா, மனசுல பட்டுச்சு சொன்ன. பாத்தீங்களா? அவர் வாசிக்கிறத எத்தனையோ தடவை நானும் கேட்டிருக்கேன். என் மனசுல அப்படி படலையே. அதானே, உங்களுக்கும் தாள ஞானம் இல்ல போல இருக்கு. என் பேர் என்னன்னு தெரியுமா? உமா. உமான்னா யாரு? பார்வதி. பார்வதினா சக்தி. சக்தியை மிஞ்சி நாட்டியம் ஆட யாரு இருக்கா? யாருமே இல்ல. நடனச் சுடர், நாட்டிய கலாப மயில், பந்தநல்லூர் பாமா. அந்த பேரை சொல்ல கூட உங்களுக்கு உரிமை இல்ல. ஏ, அவங்க என்னோட குரு. உண்மையாவா? எனக்கும் அவங்கதான் குரு. அப்படியா? உன் நாட்டியத்தை பார்த்தப்பவே நினைச்சேன் இது அசல் பந்தநல்லூர் பாணியா தான் இருக்கும்னு. ஏமா, நீ அவங்க கிட்ட நாட்டியம் கத்துக்கிட்டது இப்போ? டைரி உள்ள இருக்கு. பரவாயில்ல. ஆமா, என் கொழுந்தனாருக்கு உண்மையாவே தாளஞானம் இல்லைன்னு சொல்லிட்டியா? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என் குருவுக்கு சிஷ்யன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு இவரு கொழுந்தனார்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவருக்கு தாள பாதாள வேதாள ஞானம் எல்லாம் எக்கச்சக்கம்னு சபையிலேயே அனௌன்ஸ் பண்ணிருப்பேன். நல்ல வேளை, இவரை பத்தி நீ சொன்னது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனாலும் அண்ணி, நீங்களே என் கால வர்றீங்களே. சும்மா இருங்க. நாங்க ஒரே குருகுலத்துல வித்த கத்துக்கிட்டவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் சொல்லி ஏமாத்திக்க கூடாது. அது குரு துரோகம். கரெக்ட். மாட்டிக்கிட்டேன். ஏமா, நீ பரதநாட்டியம் மட்டும்தான் கத்துக்கிட்டியா? நோ 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 நோ, கதகளி, மணிப்புரி, கூச்சிப்புடி, ஒடிசி, லேட்டஸ்ட் டிஸ்கோ. மை காட், உன்கிட்ட நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கே. அதெல்லாம் அப்புறம் கத்துக்கிறேன். முதல்ல என் கொழுந்தனாருக்கு தாள ஞானத்தோட மிருதங்கம் வாசிக்க கத்துக்குடுமா. அண்ணி சும்மா இருங்க. நாளையில இருந்து தவறாம இங்க வந்து ரேகாவே கதின்னு ஜதி சுதி எல்லாம் ஒழுங்கா கத்துக்கணும். என் விதி, எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு சொந்த ஊர் எதுமா? சிதம்பரம். ரேகா, அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போமா. வரேன்க்கா. வரேன். வாங்க சுரேஷ். தக்கிட ததுமி தந்தானா, இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா. தக்கிட ததுமி தந்தானா, இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா. இருதயம் அடிக்கடி இருந்தது என் பேனா, இருக்கது எழுதிட மறந்தது என் பேனா. இருதயம் அடிக்கடி இருந்தது என் பேனா, இருக்கது எழுதிட. உன் குரங்காட்டத்தை. என்னது குரங்காட்டமா? என் தலையெழுத்து. அகில உலக நாட்டிய சுடராக வேண்டிய நான்
உங்க வீட்டு அடுப்பங்கரையில வந்து விழுந்த. பொண்ணுங்க என்னதான் அம்பலத்துல ஆடினாலும் அடுப்பங்கரைக்குள்ள வராம இருக்க முடியாது. உமா கண்ணு பைத்தியம். அந்த காலத்து பெண்கள் வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தாங்க. அவங்களுக்கு தேக பயிற்சி கொடுத்து உடம்ப அழகாகவும் பலமாவும் ஆக்குறதுக்காக நாட்டியெல்லாம் கத்து கொடுத்தாங்க. இந்த காலத்துல பொண்கள்லாம் 14 மாடி கட்டடத்துல 10 மாடி லிப்ட் இல்லாமலே ஏறுறாங்க இறங்குறாங்க. அப்புறம் என்ன திக்கிட போய் பால் குண்டாப்போ. உங்க ஆர்குமெண்ட் கோர்ட்ல வச்சுக்கோங்க. மனைவி கிட்ட இருக்கிற கலை உணர்வுக்கு கணவர் மதிப்பு கொடுக்கணும், ரசிக்கணும். ஆஹா, என்னங்க, இன்னைக்கு ஒரு கலை தேவதையை சந்திச்சேன். கலை தேவதையா? ஆமாங்க, அழகான பொண்ணு. இந்த வீட்டுக்கு அவதாங்க வரணும். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சு போச்சுன்னா எனக்கு ஆட்சேபம் இல்ல. 1க்கு 2 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பாத்திருக்கிற பொண்ணு உங்க தம்பிக்குங்க. ஓ அப்படியா? நான் எனக்குத்தானோ நினைச்சிட்டேன். ஓஹோ, உங்களுக்கு இன்னொரு பொண்ணு தேவையா? அது இருக்கட்டும். உனக்கே இந்த பொண்ணு பாக்குற வேலை இல்ல. பேச்ச மாத்தாதீங்க. உங்களுக்கு இன்னொரு பொண்ணு தேவையா? உங்களுக்கு இன்னொரு பொண்ணு தேவையா? இன்னொரு பொண்ணு தேவையா? ஓ மக்களே, உன்னை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம். என்ன என்ன இது கமகமன் வாசனை வருது? பெரிய நீ இந்த மசாலா வாசனை எல்லாம் கூடாதுன்னு சொன்னல. நிறுத்திட்டோமே 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 நிறுத்திட்டோமே. அப்ப இந்த வாசனை எங்க இருந்து வருது? பக்கத்து வீட்ல இருந்து. பக்கத்து வீட்ல இருந்து. பக்கத்து வீட்ல இருந்து. பக்கத்து வீட்ல இருந்து. அப்பா எதை கேட்டாலும் ஒரே குரல்ல பேசுறீங்களே. சவுண்ட் அலர்ஜிக்கே காரணம் நீங்க தான் தெரியுமா? அண்ணே, அசோக் அண்ணன் லெட்டர் போட்டிருக்கார். என்ன நீ திடீர்னு அண்ணன் மேல உங்களுக்கு அன்பு அதிகமாயிடுச்சு போல இருக்க. என்னாச்சு? 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 அண்ணனுக்கு நேத்தைய விட இன்னைக்கு பிபி அதிகமா இருக்கு. எதையோ ரகசியமா கொடுத்து அவரை சாப்பிட வைக்கிறீங்க. அது எப்படி யாருக்கும் தெரியாம சாப்பிட வைக்க முடியும்? அதானே, அது எப்படி கொடுக்க முடியும்? நான் எப்படி ரகசியமா கொடுக்க முடியும்? அக்கா எப்படி கொடுக்க முடியும்? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீ பயப்படாத. என்ன நீ அண்ணா அப்படிதான் எழுதியிருக்காரு. இந்த வாரமும் வர முடியாதான். டிஎஃப்ஓ இன்ஸ்பெக்ஷன் இருக்கா. மாங்கா ஊருக்கு அனுப்ப சொல்லி இருக்காரு. அது சூடு அதிகம். எலுமிச்சை ஊருக்கு அனுப்பி வைங்க, நாக்கில் தடவிக்கிட்டோம். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு குடும்பத்துல பக்தி பூஜாரியில இருக்கு, பணம் இரும்பு பெட்டில இருக்கு, ஆனா ஆரோக்கியம் அடுப்பங்கரையில் தான் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? தம்பி சொன்ன மாதிரி நான் சமையல் பண்ணினா எல்லாரும் சன்னியாசம் வாங்கிட்டு போக வேண்டியதான். நாராயணா நாராயணா. சந்தர் சந்தர், வாங்க மாமா உட்காருங்க. ஐயே, என்னடா பெயிண்ட் அடிச்சிருக்கியா? இங்க உட்காருங்க மாமா. ஓஹோ, மரியாதையா? எப்படா எனக்கு என் தம்பிக்கு நடக்கிற பாகப்பிரிவினை கேஸ முடிச்சு வைக்க போற? அடுத்த மாசம் ஹியரிங். ஹியரிங் கேட்டு கேட்டு காதெல்லாம் புடிச்சு போச்சு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை 2ஆ வெட்டி போட்டுற போறேன். முதல்ல வெட்டி போட்டு வாங்க. கேஸுக்கு நானாச்சு. ஃபீஸுக்கு நானாச்சா? சிச்சி, கோர்ட் பக்கமே போகக்கூடாதுடா. மாமா உங்களுக்கு ஏன் அந்த வம்பல் தான்? டேய், நான் ஒரு பிரஜடா, சிட்டிசன். எல்லாருமே ஜட்ஜு தான், ஆனா எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் இல்ல. இந்த பாருங்க மாமா, நல்ல தீர்ப்புங்கிறதே அனுபவத்துக்கு அப்புறம் கிடைக்கிறது தானே. நல்ல அனுபவமே பல கெட்ட தீர்ப்புக்கு அப்புறம் தான் கிடைக்கிறது. பேசாம நீங்களே வக்கீலா இருக்கலாம். அது இருக்கட்டும் மாமா, இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? ஏண்டா என்னையே மறந்துட்டியா? கேஸையும் மறந்துட்டியா? கட்டியே புரட்டியா? காசு வாங்கினே இப்படியா? நீங்க அதை சொல்றீங்களா? நான் இப்பவே ரெடி மாமா, வாங்க. எப்படி லுங்கியோட ரவுடி மாதிரியா? அது இல்ல மாமா, நான் எப்பவும் ரெடியா தான் இருக்கேன். உங்க தம்பி தான் அடிக்கடி வாய்தா கேட்டு கேஸ தள்ளி போட்டுக்கிட்டே போறாரு. அவன் ஒரு தம்பி, தருதல தவணை முறைன்னு சாவானவன். தவணை முறைன்னா வெள்ளமாச்சு அவனுக்கு. செச்ச பொண்டாட்டி கழுத்துல தூக்குற செயின்ல இருந்து கால்ல போட்டுக்கிற செருப்பு வரைக்கும் எல்லாமே தவணை முறை தானே. செருப்பு கூடவா? இன்னொன்னு தர வாங்கினா அதுவும் தவணை முறையில. கையில காசு எடுத்து வச்சுப்பா. ஆனா கடையில வாங்குறது எல்லாமே தவணை முறை தான். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா அவன் பிறந்ததே தவணை முறையில தான். அண்ணி, இதோ வந்துட்டேன் சந்தர். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீ வரேன். சரியா? என்னங்க இது? பட்டுப்புடவை எப்படி இருக்கு? பட்டுப்புடவையாது பார்த்தா மளிகை கடையில வாங்கின மாதிரி தெரியுது. நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க. ஆமா, இல்ல மறந்துட்டேன். எனக்கு மடி சில கட்ட தெரியாது. கொசு எடுப்புல நிக்காது, நழுவிட்டே இருக்கும். கவலைப்படாத, நான் கட்டி விடுறேன். நான் ஒருத்தர் எதுக்கு இருக்கேன்? நான் கட்டி விட்டு முடிச்ச அப்புறம் புடவையை பிடிச்சி இழுத்தா புடவை கிழியுமா தவிர அவராது. எங்க இப்ப இழுத்து பாத்துருவோமா? கட்டி விடுங்க. சரி சரி, இந்த பாரு, புடவைய இப்படி கொண்டு வந்து இங்க போட்டு இங்க ஒரு முடிச்சு போடணும். திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் அப்படிதான். டெய்லி என்ன கட்டி விட சொன்னா எவ்வளவு சுகமா இருக்கும். ஓகே, அண்ணியோட போட்டா நல்லா பாத்துக்கிட்டல. இரு, இத புடி. அபிராம அந்த ஞாபகம் இருக்கா? எங்க சொல்லு பாக்கலாம். 1 2 3 4.
தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும். அம்மா அம்மா என்னம்மா என்னாச்சு? கொஞ்சம் தண்ணி கொண்டாங்களே. அம்மா ஒண்ணும் இல்ல, திடீர்னு தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சு. பார்த்தா கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி தெரியற. முழுகாம இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் இப்படி திடீர்னு தலை சுத்தல் வரும். நான் தினமும் காலையிலயும் சாயந்தரமும் முழுகிட்டு தான் இருக்கேன். 2 வேளையும் தலை முழுகுறியா? ஏமா அப்படி? ஒரு மண்டலம் விரதம் இருந்து இன்னைக்கு தான் முடிக்கிறேன். ஒரு மண்டலமா? அப்படின்னா 48 நாளாச்சே. இந்த சின்ன வயசுல இவ்வளவு கடுமையான விரதம் எதுக்காகம்மா? என்ன கட்டிக்க போறவரே கலையார்வம் உள்ளவரா இருக்கணும். நான் புகுந்த வீட்டுல குறைஞ்சது 4 பேராவது எனக்கு ஓப்படியார் இருக்கணும். 4 பேரா? அப்புறம் காப்படி ஆனாலும் ஓப்படியார் கையால பொங்கி திங்கணும். அவங்க எல்லாம் பூவும் பொட்டுமா ஒரு குறையும் இல்லாம இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த விரதம். இதுக்கு புருஷோப்படியா விரதம்னு பேர். புருஷோப்படியா விரதமா? புரியலையா? புருஷனுக்கும் ஓப்படியாருக்கும் சேர்த்து இருக்கிற விரதம் புருஷோப்படியா விரதம். அடே அப்பா, இப்படி எல்லாம் விரதம் இருக்கா? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? வேலைக்காரி அடிக்கடி சம்பளத்தை உயர்த்தி கேட்காம இருக்கிறதுக்கு விரதம். ஸ்கூல்ல சும்மா நன்கொடை கேட்காம இருக்கிறதுக்கு விரதம். மாமனார் மாமியார் ரொம்ப தூரம் தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு விரதம். புருஷன் உள்ளூர்லயே இருந்து வெளியூர் மாத்தலாகாம இருக்கிறதுக்கு விரதம். அதுக்கு கூட விரதம் இருக்கா? பின்ன எல்லாத்துக்குமே விரதம் இருக்கு. அதை நாம அனுஷ்டிக்கிற முறையை பொறுத்துதான் பலன் கிடைக்கும். ஏமா, எங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்து இந்த விரதத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கறியா? ஓ, உன் பேர் என்னம்மா? உமா மகேஸ்வரி, உஷாதேவி, விஜய சாமுண்டீஸ்வரி, சரஸ்வதி மகாலட்சுமின்னு பேரு. அம்மாடி, எவ்வளவு நீளமான பேரு. ஆமா, பாட்டி முப்பாட்டி முப்பாட்டிக்கு முப்பாட்டி பேரெல்லாம் அதுல அடங்கியிருக்கு. ஆனாலும் என்னை எல்லாரும் செல்லமா ரேகான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? நானும் அப்படியே கூப்பிடுறேன். ரேகா, உங்க அப்பா அம்மா? அவங்க சின்ன வயசுலயே சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்க. பாட்டி மட்டும் ஊர்ல இருக்கு. நான் இங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்கறேன். அப்படியா? சொந்த ஊரு? சிதம்பரம். சிதம்பரமா? தென்னார்காடு மாவட்டம், வடலூர், கடலூர். அதுதான் இவ்வளவு பக்தி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் வரட்டுமா? ம்.